வீடு தேடி வந்த ரகசிய காதலன், குறுக்கே போன பாட்டி கொடூர கொலை, அன்னூரை அதிர வைத்த சம்பவம் குறித்து பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளியை சேர்ந்தவர் லோகேந்திரன். இவர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் அன்னூர் ஒன்றிய நிர்வாகியாக உள்ளார். இவரது மனைவி ஜாய் மெட்டில்டா அன்னூரில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிறுவனத்திற்கு கர்நாடகாவில் கிளைகள் உள்ள நிலையில் அங்கு மேலாளராக பணியாற்றும் 25 வயது நாகேஷ் ஜாய் மெட்டில்டாவுக்கு அலுவலக ரீதியாக பணிகள் தொடர்பாக அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த உரையாடல்கள் காலப்போக்கில் திருமணத்தை கடந்த உறவாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாகேஷ் கர்நாடகாவில் இருந்து அன்னூருக்கு அடிக்கடி வந்து தனியார் விடுதியில் அறையெடுத்து ஜாய் மெட்டில்டாவுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இந்த உறவு ஒரு கட்டத்தில் லோகேந்திரனுக்கு தெரிய வந்தது. லோகேந்திரன் இருவரையும் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி லோகேந்திரன் மதுரையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றார். அப்போது வீட்டில் ஜாய் மெட்டில்டா, அவர்களது 6 வயது குழந்தை மற்றும் லோகேந்திரனின் பாட்டி மயிலாத்தாள் மட்டும் இருந்துள்ளனர். இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்த நாகேஷ் அன்று கர்நாடகாவில் இருந்து ஜாய் மெட்டில்டாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். இரவில் இருவரும் தனிமையில் இருக்கும்போது இதனை மயிலாத்தாள் பார்த்துவிட்டார். இதனை லோகேந்திரனுக்கு தெரிவிக்க முயன்றபோது ஜாய் மெட்டில்டாவும் நாகேஷும் சேர்ந்து மயிலாத்தாளை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் மாரடைப்பால் மயிலாத்தாள் உயிரிழந்து விட்டதாக வீட்டில் உள்ளவர்களை நம்ப வைத்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகும் இருவரும் தங்களது உறவை தொடர்ந்துள்ளனர். மேலும் தங்களது உறவுக்கு இடையூறாக இருந்த லோகேந்திரனையும் மயிலாத்தாளைப் போலவே கொலை செய்ய திட்டமிட்டனர். அதன்படி அக்டோபர் 29ஆம் தேதி இரவு நாகேஷை கர்நாடகாவிலிருந்து வரவழைத்த ஜாய் மெட்டில்டா லோகேந்திரன் உறங்கிக் கொண்டிருந்த போது இருவரும் சேர்ந்து அவரது முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்ய முயன்றனர். ஆனால் லோகேந்திரன் விழித்தெழுந்து திமிரியதால் நாகேஷ் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனால் அதிர்ச்சியடைந்த லோகேந்திரன் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் 7 மாதங்களுக்கு முன்பு மயிலாத்தாளை கொலை செய்த குற்றத்திற்காகவும் லோகேந்திரனை கொலை செய்ய முயற்சித்த குற்றத்திற்காகவும் ஜாய் மெட்டில்டா மற்றும் அவரது ரகசிய காதலன் நாகேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருமணத்தை கடந்த உறவால் மூதாட்டியை கொலை செய்ததோடு கணவரையும் கொலை செய்ய முயன்ற இந்த சம்பவம் அன்னூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.